ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம்ல, அப்போ எடுத்தது தான். அதை காமிக்கலை, அதனால் இப்போது ஃபோன் போடுறேன் உங்களுக்கு. இது வந்து படப்புன்னு சொல்லுவாங்க. முந்தைய காலத்துலலாம் என்னது மாட்டெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்கள்ல, தொழுகு, அது நிறைய சொல்லுவாங்க. எனக்கு பேர் தெரியல. எங்கள் வீட்டில் வந்து படப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அங்கே கருவேப்பிலை முருங்கைக்காலாம் இருந்துச்சா பறிச்சிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தேன். ஏன்னா முருங்கைக்காலாம் எங்கள் வீட்டில் உள்ளது கொஞ்சம் பூச்சரிச்ச மாதிரி இருந்துச்சு, அதனால் அங்கே உள்ளதை பறித்தேன். அதுக்கப்புறம் தூதுவளை இலலாம் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் காஞ்சி போச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தேன் நிறைய ஆடதோட இலலாம் இருந்துச்சு. எங்கள் அத்தை முருங்கைக்காய் பறிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து உரக்குழியில் வந்து இந்த மாட்டு உரத்தெல்லாம் தூக்கி போட்டு அதை வந்து உரமாக்குவாங்க, அதுவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது என்னென்னா மத்தை, பருப்பு கடையிற மத்தை ஒன்று இருக்கும்ல, இது வந்து மோர் கடையிற மத்தை. அப்புறம் அங்கே ஒரு பள்ளி வந்து பெரிய பள்ளியாக இருந்துச்சா, அதை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். சரி எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து கேக் செஞ்சோம் பார்த்துக்காங்க. கேக் வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ளக்க சாக்லேட் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்க் சாக்லேட்டை போட்டேன். ஆனால் அது மெல்ட்டே ஆகலைங்க. உங்களை யாருக்காவது அது வந்து எப்படி மெல்ட் ஆகணும், இல்லைன்னா சீவி போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆனால் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. என் பையன் சொன்னால், அம்மா டேஸ்ட்டு நல்லா இருக்குமா, ஆனால் சாக்லேட் அப்படி கட்டியாகவே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் அதை எடுத்து பார்க்கச்சில ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லும் ஒரே சொதப்பல் டேன்னு நினைக்கிறாங்க. நான் வேறு கூழ் வடகத்துக்கு காய்ச்சணும் பார்த்துக்கோங்க. கூழ் வடகமும் ஒழுங்காகவே வரல. ஏன்னா அது வந்து தண்ணி நிறைய ஊற்றிட்டேன் போல இருக்குது. கூட கொஞ்சம் நேரம் எவ்வளோ நேரம் கிண்டினாலும் அது கெட்டியே ஆகலை, கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு. சரின்னு ஊற்றியும் அதை எடுத்து பார்த்தா நொறுங்கி வந்துருந்துச்சு. அந்த நொறுங்களை பார்த்ததும் மனசு ரொம்ப நொறுங்கி போச்சு. சரி நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதை விட நல்லா பண்ணுவோம், அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோமேன்னு பீட்ரூட்லாம் போட்டு பண்ணேன். அது கொஞ்சம் சொதப்பிச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.